என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என் வாழ்க்கையில நான் எதெல்லாம் ஆசைப்படுறேனோ அது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. இந்த பாக்கியத்தை மட்டும் நான் இழந்துட்டான். சஞ்சய் என்னை விட்டுட்டு போனாலும் போயிடுவாரு. என்ன விக்கி இப்படி ஆயிட்டு? அங்க என்ன நடக்க போகுதுன்னு நமக்கும் தெரியாது. ஆனா பாத்திய தமிழ், சம்பந்தமே இல்லாம நான் அங்க போனேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏதாவது தேவைக்காக அவனை பார்க்க வேண்டியிருந்தா சரி, ஆனா எதுவுமே இல்லாம அவனை பார்க்கணும்னு எனக்கு தோணிருக்கு பத்தியா. இதுக்கு பாருதான், கடவுள் ஒருத்தவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா யார் மூலமாவது ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன் விக்கி, சஞ்சய்னா டாக்டர், ஆனா அவர் ஒய்ஃப் இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அவராலே கூட நிக்க முடியல பாத்தீங்களா? அதை பார்க்க தான் பாவமா இருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல், ஆனா அவராலே அவங்க ஒய்ஃப் கூட நிக்க முடியல. பிரியா நம்ம கிட்ட என்ன சொன்னா, அக்கா எப்படியாவது என்ன சஞ்சய் கிட்ட கூட்டு போயிருங்க அப்படின்னு தானே. ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லா ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு தான் இருக்கும். நீ கூட ஜெயாத்தை கிட்ட சொல்லியிருந்தல தமிழ், விக்கிய வர சொல்லுங்க ஜெயாமான்னு அழுத எல்லாம். பிரியாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் அதான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஏன்னா சஞ்சய் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான், சின்ன வயசுல இருந்தே பிரியா ஆசைப்படுறது எதுவுமே அவளுக்கு கிடைச்சதில்ல, அதனால அவ ஆசைப்படுறது எது ஒண்ணு கிடைக்காம போனாலும் அவ ரொம்ப ஃபீல் ஆயிருவா அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த குழந்தை மட்டும் அவளுக்கு இல்லாம ஆயிட்டுன்னா மென்டலா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருவான்னு சொல்லியிருக்கேன். அது நினைக்கும் போதுதான் ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் ஆகாது விக்கி. ஏன்னா இந்த டாக்டர் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சஞ்சய் பத்தியே சொல்ற? இல்ல விக்கி, எனக்கு முன்னமே ஸ்மெயில டாக்டர் தெரியும். உனக்கு தெரியுமா இப்படி? அதான் உங்க அம்மா அசோக் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ரிப்போர்ட்டே மாத்தி வச்சு நல்லா பண்ணாங்கல்ல. மறுபடி பெயின் வரும்போது நான் இங்க தான் வந்தேன். அப்புறம் மறுபடி இவங்க தான் ஸ்கேன்லாம் எடுத்துட்டு கரெக்டான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வருஷமா இங்க இருக்காங்க. அவங்க எம்பியோட ஒய்ஃப் வேற, அப்படி விட்டுற மாட்டாங்க. நான் என் குழந்தைய ஒழுங்கா பெத்துக்கணும்னு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். மிஸ்ஸஸ் சஞ்சய் ரிலாக்ஸ். சஞ்சய்னா ரொம்பவே பதறிட்டாங்கல்ல. பதட்டத்துல அவன் மட்டும் எப்படி சர்ஜரி ஒழுங்கா பண்ண போறானோ? வினித் கூட தானே நிக்கிறான். பாவம் விக்கி, சஞ்சனாவை எப்பவும் போல்டாவே பார்த்துட்டு அவர் முகம் வாடி போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காம எத்தனை உயிரை காப்பாத்திருப்பாரு. அதுக்காகவாவது கடவுள் அவங்க ஒய்ஃப் விஷயத்துல கருணை காமிச்சா நல்லா இருக்கும். பிரியா, ஸ்கிரீனை பாருமா. குட்டி சஞ்சய் எப்படி இருக்காருன்னு பாரு. பாத்தியா, இதுக்குதான் இவ்வளவு அழுதுருக்க. அவ்வளவுதான், பேபி சூப்பரா இருக்காங்க பாரு. ஐயோ, இப்பவாது சிரிக்கலாம்ல. முடிஞ்சு, அவ்வளவுதான். இதுக்காக தான் இவ்வளவு அழுதுட்டு இருந்திருக்கீங்க. எங்க டாக்டர் வராரு பாருங்களேன். ஒரு நிமிஷம் டாக்டர். என்ன சார்? எங்க அப்பாக்கு தான் இப்ப ஆபரேஷன் போயிட்டு இருந்து. எப்படி இருக்காங்க? ஹீஸ் ஃபைன். நாங்க அவரை உடனே பார்க்கலாமா? சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர், வினித் டாக்டர் இப்ப வருவாங்க, சொல்லுவாங்க. என்னாச்சுப்பா இவருக்கு இப்படி ஓடுறாரு? ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. உள்ள இருக்க பேஷண்ட்டுக்கு என்னாச்சு நம்ம கிட்ட எதுவுமே ஒழுங்கா சொல்லாம ஓடுறாரு. அதான் உங்க அப்பா நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டாருலாம். அவர் இருக்க சிச்சுவேஷன் புரியாம நீங்க வர. என்ன சிச்சுவேஷன்? மாமாக்கு ஆபரேஷனுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னதான் அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க. என்ன? பாக்கலையா? இல்லையே, நான் கவனிக்கல. ஆனால தொடக்கத்துல இருந்தே உங்க அப்பாவை அவர் தானே பாத்துட்டு இருந்தாரு. அதனாலதான் அவர் ஒய்ஃப கூட வேற ஒருத்தங்களை பார்க்க விட்டுட்டு மாமாக்கு ஆபரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. என்ன மனுஷன்யா இவரு? டாக்டர்ஸ்னாலே அப்படித்தானே, நம்ம ப்ராப்ளமுக்கு மட்டும் அவங்க சொல்யூஷனா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்ல முடியாத ப்ராப்ளம் நிறைய இருக்காம். டாக்டர் அப்பாக்கு நல்லா இருக்காரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாங்க அவரை பார்க்கலாமா? நோ நோ, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்பதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அவர் கண் முழிக்கிற நேரம் உங்களை கூப்பிடும். இப்போதைக்கு ஐசியூ தான். 2 நாளைக்கு அப்புறம் தான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே டாக்டர்? ஒரு ப்ராப்ளம் இல்ல. அவருக்கு நாங்க கொடுக்குற மெடிசன் மட்டும் கரெக்ட் டைமுக்கு நீங்க கொடுத்தா போதும். அப்புறம் அவருக்கு கொடுக்குற சாப்பாட்டுல எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் காமிங்க. நாங்க எந்த ஃபுட்லாம் சொல்றோமோ அதை மட்டும் அவருக்கு கொடுத்தா போதும். ஏன் டாக்டர், வேற ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? அவர் டென்ஷன் ஆகாம இருந்தாலே போதும். ஹீஸ் ஃபைன், ரிலாக்ஸா இருங்க. தேங்க்யூ டாக்டர். என்ன மிஸ்ஸஸ் சஞ்சய், இதுக்கெல்லாம் இவ்வளவு பயந்து அழுதுட்டீங்க? எல்லாம் ஓகே தானே? இல்லைன்னா நான் ஃபீல் பண்ணுவேன்னு ஏன் இப்படி பேசிட்டு சஞ்சய் கிட்ட வேற மாதிரி பேசுவீங்களா? அச்சச்சோ, பாப்பா நல்லா இருக்காங்கன்னு உங்க முன்னதானே காமிச்சோம். சஞ்சய் எப்ப வருவாங்க? உங்க என்னவர் வந்துட்டே இருக்காரு, இப்ப வந்துருவாரு. போலாமா? கவிதா,
எஸ் டாக்டர், நீங்க கிளம்புங்க, நாங்க கூட்டு வரோம். சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ்டா. டே எருமை சிஸ்டர் போய் பாரு. அந்த ஹார்ட் ஆபரேஷன் எப்படின்னா? நல்லாதாம்மா இருக்காரு. டே நீ உன் ஒய்ஃபை போய் பாரு, அப்புறமா எங்கள்கிட்ட பேசலாம். வினித், சாரி தமிழ், உன்னை அப்பவே பார்த்தேன். உடனே ஒரு ஆபரேஷன் இருந்தான், அதான் உங்க 2 பேர்ட்டையும் பேச முடியல. அந்த பெரியவர் இப்ப எப்படி இருக்காரு வினித்? நல்லா இருக்காரு தமிழ். ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி பிரியாவை கூட்டு வந்தீங்க? டாக்டர்ஸ் தொழில்னா ரொம்ப ஈஸி இல்ல இல்ல? என்ன பண்றது, ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நம்ம வீட்ல உள்ளவங்களா தான் பார்க்கணும். அதை விடுங்க, நீங்க 2 பேரும் எப்படிங்க? நீ என்ன பல்ல காட்டிட்டே நிக்க? உன் ஒய்ஃப் ஃப்ரெண்டு தானே கீழே விழுந்தாங்க, நீ இப்படி பல்ல காட்டிட்டே நிக்க? ஏய், நல்லா தான் இருக்காவா? சர்ஜரி முடிஞ்சு நான் வெளியே வரும்போது டாக்டர் ஸ்மைலாக்கு கால் பண்ணிட்டேன். பிரியா நல்லா தானே இருக்கா? நல்லா தான் இருக்கா, குழந்தையும் நல்லா தான் இருக்கு. இப்பவாவது சொல்லு தமிழ், நீங்க 2 பேரும் எப்படி பிரியாவை கூட்டு வந்தீங்க? நல்லா தானே இருக்கா, இல்லனா சும்மா சொல்றியா? நல்லா தாண்டி இருக்கா, எத்தனை வாட்டி தான் கேட்ப? இல்ல, நாங்க இன்னைக்கு சஞ்சய் பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தோம். உள்ள போனா என்ன வழிக்கு கீழே விழுந்துட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா வினித், இதே சுச்சுவேஷன்ல நானே இருந்திருக்கேன். நல்லா தான் இருக்கா, நீ இனிமே ஒன்னையும் போட்டு குழப்பாத. ஏன் வினித், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? எப்படி கேட்கன்னு தெரியல, ஆனா கேட்காமலாம் இருக்க முடியல. நம்ம பிரியா சஞ்சய் இருக்க இடம் யாரோட வீடு? உங்களுக்கு தெரியாமலா போனீங்க? இல்ல, ஒரு கிளாரிபிகேஷனுக்காக. அது பிரியாவோட அம்மா அப்பா இருந்த வீடு. பாக்குறதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாச்சு வீடு மாதிரி இருக்கு. இப்போ மறுபடியும் பெயிண்ட்லாம் அடிச்ச மாதிரி இருக்கு. பிரியாவோட அம்மா அப்பா இறக்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்ன கட்டின வீடு தான். பிரியாவோட அப்பாவும் பிரியாவோட மாமாவும் பெரிய பிசினஸ்மேன், 2 பேரும் பார்ட்னர்ஸ். பிரியா மாமானா சஜுவோட அப்பா தானே? ஆமா. அந்த ஊர்லயே ரொம்ப வசதி வாய்ப்புல கூடினவங்க. அந்த வீடு வச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பிரியாவோட சித்தி தான் பிரியாவை பாத்துக்கிட்டாங்க. சித்தினா? சித்தினா அவங்க அப்பாவோட தம்பி ஒய்ஃப். ஓ. அவங்க பிரியாவை ஒழுங்கா கவனிக்கலைன்னு சஜுவோட அப்பா தான் பிரியாவை வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாரு. அப்புறம் அப்புறமா 2 வருஷம் அவங்க சித்தி கிட்ட தான் அந்த வீடு இருந்து அவங்க தான் அந்த அப்பப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சஞ்சுக்கு பிரியா மேல லவ் வந்ததுக்கு அப்புறம் பிரியாவோட டைரி ஒரு வாட்டி எடுத்து படிச்சிருந்தான். பிரியாவோட ஆசையை அவ அம்மா அப்பா இருந்த வீட்டுக்கு ஒரு தடவையாவது அவ போகணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக அவ சித்தி சித்தப்பா கிட்ட எல்லாம் சண்டை போட்டு அந்த வீட்டை மறுபடியும் அவளுக்கே வாங்கி கொடுத்தான். இப்போ கன்சீவா இருக்கா. எல்லா பொண்ணுங்களுக்குமே கன்சீவா இருக்கும்போது அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதே மாதிரிதான் அவளுக்கும். என்ன அவங்க இல்லாததுனால அவங்க இருந்த வீட்லயாவது இருந்தா தான் ஆசை நிறைவேறின மாதிரி ஒரு ஹாப்பி அவளுக்கு. அவ சந்தோஷத்துக்காக தான் அங்க கூட்டு போயிருக்கான். சோ அவங்க சித்தின்னு சொல்றது பிரியா அப்பாவோட தம்பி ஒய்ஃப் தானே? ஆமா, இத பத்தி எல்லாம் நீங்க எதுக்கு இவ்வளவு விசாரிக்கிறீங்க? இல்ல, சும்மாதான். வீடு அழகா இருந்து புது வீடு மாதிரி இருந்தாதான் கேட்டேன். நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க, இல்லைன்னா கிளம்பலாம்ல. அவதான் நல்லா இருக்காலாம். இல்ல வினித், அவ என்கிட்ட அக்கா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அழும்போது இதேமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அவளை பார்த்துட்டே கிளம்புறமே. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் இப்ப ஸ்மைலா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணியா பார்த்துட்டே போலாம். சரி, நீ கிளம்பு, உனக்கு வேலை இருக்கும்ல. சரி, நான் வரேன். நீங்க என்ன லூசா? அதுதான் குல்ஃபி, என் பொண்ணு சொன்னால, அப்பா இனிமே அம்மா உங்களை அப்படி சொன்னா நீங்களும் அப்படி சொல்லணும்னு. அப்பனா அவ சொன்னா நீங்க சொல்லிடுவீங்களா? சேச்சா, நான்லாம் என் பொண்டாட்டி அப்படி சொல்லுவேனா? சொல்லிதான் பாருங்க, அதுக்கப்புறம் இருக்கு. ஆமா, எதுக்கு வினித் கிட்ட அவங்கள பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தீங்க? இப்ப வினித் ஒரு அம்மாவை பத்தி சொல்லிட்டு போனாங்களா? ஆமா. எனக்கு தெரிஞ்சு பிரியாவை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு வரும்போது ஒரு அம்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தலாம், அவங்க தான் நினைக்கிறேன். பாத்தீங்களா, நானும் அவங்க கிட்ட ரொம்பவே கோவப்பட்டுட்டேன். ஒரு சாரி கூட சொல்லல. சாரி கூட சேர்ந்து பேசாம அவங்க கன்னத்துல ஒரு முத்தமும் கொடுத்துட்டு வாரியா? வேற பின்ன அறிவு இருக்கா? அந்த பொம்பளை என்ன பியாச்சு பேசுச்சு, அதுக்கு சாரி கேட்கலன்னு சொல்றேன். விக்கி, அவங்களுக்கு உங்களையும் தெரியாது என்னையும் தெரியாது. சடனா அவங்க வீட்டு பொண்ணு ஒருத்தர் இப்படி தூக்கி வச்சிருக்கும் போது அவங்களுக்கு கோவம் தான் வரும். ஏன் நீங்கன்னா கோவம் வராதா? அட பைத்தியம், அந்த இடத்துல ஜெண்டர்ங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மனிதாபிமானம் தான் தெரியணும். வேலைக்கு நிக்காங்க இல்ல, அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போப்பான்னு தானே சொன்னாங்க. ஆனா சொந்தம்னு சொல்லி வந்தாங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க பாத்தியா? அங்கதான் எனக்கு எங்கேயோ இடிக்குது. ரொம்ப யோசிக்காதுங்கண்ணா. இவா ஒருத்தி. என்னம்மா, இப்பயாவது சிரிக்கலாம்ல, அதான் உங்க ஹஸ்பண்டே வந்துட்டாரலாம். ஸ்மைலா, பிரியாக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? என்ன சஞ்சய், நீங்க அவங்களுக்கு மேலேயா இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, பேபியும் நல்லா இருக்காங்க, உங்க ஒய்ஃபும் நல்லா தான் இருக்காங்க. இல்ல, பிரெக்னன்சி டைம்ல கீழே விழுந்திருக்கா. உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே மர்லின் வீடியோ எடுத்து வச்சிருக்கா. வெளியே போனதும் காமிப்பாங்க, நீங்க பயப்படாதுங்க. ஆனா பிரியா, நீ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை உன்கிட்ட நான் புதுசா சொல்லல, ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஸ்கேன் பார்த்துட்டே நான் சொல்லிட்டேன். என்ன கேட்டா கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வரம் இது. இந்த பாக்கியம் இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? மாமியார் கிட்ட இருந்து, ஊர்ல இருக்கவங்க கிட்ட இருந்து, மத்தவங்க கிட்ட இருந்து ஏச்சு பேச்சு எல்லாம் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாளிலே கடவுள் கொடுத்துருக்காரு. இத பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை. உன்னோட கடமைன்னு உன்கிட்ட மட்டும் சொல்றேன்னு பாக்காத, அவர் சொல்றதெல்லாம் கேட்டு ஒழுங்கா நடக்க வேண்டியது உன்னோட கடமை தான். நீ ஒரு டாக்டரோட ஒய்ஃப்ங்கிறத மறந்துடாத. ஒரு டாக்டரோட ஒய்ஃப் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தெரியுமா உனக்கு? நான் கவனிக்கல டாக்டர். புரியுது பிரியா, ஆனா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கானது மட்டும் இல்ல, உன் குழந்தைக்கானதுன்னு மறந்துடாத. புரியுது டாக்டர். ரிப்போர்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா?
அவ இருக்காளேன்னு எல்லாம் பார்க்காதுங்க. எங்க 2 பேர்கிட்டயும் பொதுவாவே சொல்லுங்க. அவ போனதுக்கு பிறகு என்கிட்ட நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். ஏன்னா அவ ஹெல்த் பத்தி அவளுக்கும் தெரியணும்ல. என்ன டாக்டர், ஷீ இஸ் ஃபைன். நான் சொல்றதெல்லாம் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. நான் கொஞ்சம் டவுட் கேட்கலாமா? கேளு பிரியா. நீ என்கிட்ட கேட்கணும் இல்ல, உன் ஹஸ்பண்டே இருக்காரு, அவர்கிட்டயே உன் டவுட்டை எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை டாக்டர், எனக்கு கொஞ்ச நாள் வாமிட்டிங் எல்லாம் இல்லை, இப்போ மறுபடியும் வாமிட் வர மாதிரி எல்லாம் இருக்கு. அது ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அப்படியெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும். கொஞ்சம் டயர்டாக இருக்கும், தூங்கின மாதிரி இருக்கும், உனக்கு ரொம்ப நேரம் நின்னாலும் கால் வலிக்கும். ஆமாம், இப்படி தான் இருக்கு. இதெல்லாம் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான். இந்த டயட்னாலே ரொம்ப தலைவலி, தேவையில்லாமல் கோவப்படுறது, இது உங்களுக்கு தான் சஞ்சய். என்னதான் உங்களுக்கு தெரியனாலும் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன். இந்த சேஞ்சஸ்னால தேவையில்லாமல் அவங்க கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் சிரிப்பாங்க, சடனாக எதையாவது யோசிச்சு அழுவாங்க. இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ, சிம்டம்ஸ் வேரி ஆகிட்டே தான் இருக்கும். இதெல்லாமே சஞ்சய்க்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் உன்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா போதும். நிறைய விஷயம் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா ஸ்மைலா. ஸோ நீங்களே எல்லா அட்வைஸையும் பண்ணிருங்க. தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூ பண்ணியது, பிடிவாதம் பிடிக்கிறது, இதை பண்ணாதேன்னு சொன்னா அதை தான் பண்ண தோணும் அவளுக்கு. நீங்க இதெல்லாம் ரசிச்சுக்கோங்க. நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு தெரியாததான். சிம்டம்ஸ் வேரி ஆகும்போது அவங்க டிஃப்ரெண்டா மாறிட்டே இருப்பாங்க. சொல்றேன்லாம், சடனா உட்காந்து அழுவாங்க, திடீர்னு நல்லா ஜாலியா இருப்பாங்க, திடீர்னு மூட் அவுட் ஆகுவாங்க. உங்களுக்கு தெரியாததான். எல்லாம் தெரிஞ்சாலும் அவ சில விஷயங்களை மாத்தி தான் ஆகணும். அப்புறம் டாக்டர், நான் எந்த பொசிஷன்ல தூங்குறது? உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படியே தூங்கிக்கோ. 0 to 3 monthsல நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஹெவி ஐட்டம்ஸ்லாம் தூக்காத. பாப்பா ரொம்ப சேஃபாக தான் இருக்கா. ஸோ ட்ராவல்க்கெல்லாம் உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. வீட்டில் உட்காரதுக்கு போர் அடிக்குதான், தயவு செஞ்சு நீ காலேஜ் போயிரு. நல்ல சொல்லுங்க ஸ்மைலா. அப்புறம் பேபியோட க்ரோத்துக்கு ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பால், தயிர், சுண்டல் இதெல்லாம் எடுத்துக்கோ. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறையவே எடுத்துக்கோ. என்ன டாக்டர், வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, சாப்பிட்டா சரிதான். சஞ்சய் சொல்றத பார்த்தா அவர் சொல்றது எதுவுமே நீ கேட்க மாட்டேங்க போல எல்லாம் இருக்கு. இல்ல, அவர் தான் முன்ன இருந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட இப்போ இல்ல. முன்னெல்லாம் என்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பாரு. இப்போ அவர் குழந்தைய சுமந்துட்டு இருக்குங்கிற பாசம் கூட இல்ல அவருக்கு. உன் மேல அக்கறை இல்லாம தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரா? என்ன, அவன் தான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கானே, அவனுக்கு இதை பத்தி எல்லாம் என்ன தெரிய போகுது? நம்ம பாட்டுக்கு இருக்கலாம்னு நீ இருக்காத. எல்லாருக்குமே எல்லாத்த பத்தியும் தெரியும். அவர் எது சொல்றாரோ அதுபடி கேட்டாலே உனக்கும் உன் பாப்பாக்கும் சேஃப் தான். அப்புறம் ஸ்மைலா, மெஷர்மெண்ட்லாம் எப்படி இருக்கு? பாத்தீங்களா, நீங்க ஒரு டாக்டருங்கிறதே மறந்துட்டேன். சிஆர்எல் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டா இருக்கு. அப்படின்னா கிரவுண்ட் ரம்ப் லென்த், தலை, இடுப்பு, அப்புறம் பேபியோட லென்த். இனிமே பேச போறத பத்தி நமக்கு எதுவுமே புரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் அவங்களே அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இந்த வீக்ல பிரியாக்கு 5 to 7 சென்டிமீட்டர் இருக்கணும். மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 6 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ சஞ்சய் உங்க பாப்பா நல்லா தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா மட்டும் இருந்தா போதும். ஸ்பைசியா, ஆயிலியா எதுவும் கொடுக்க வேண்டாம். பேக்கேஜ் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பேபி ஹார்ட் பீட் கரெக்டா இருக்கு. மெஷர்மெண்ட்லேயும் ப்ராப்ளம் இல்லை, யூட்ரஸ்லேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே ஓகே தான். அப்புறம் சஞ்சய், இவ்வளோ டைம் ஆகுது, என்கிட்ட நீங்கள் பிறக்க போகிறது பையனா பொண்ணான்னு ஒரு கேள்வியை கேட்கவே இல்லை. எங்களுக்குள்ள பிறக்க போறது பையன் பொண்ணுன்னு சும்மா சொல்லிப்போமே தவிர எந்த குழந்தை பிறந்தாலும் எங்களுக்கு ஹாப்பி தான். ஸோ எதுவாக இருந்தாலும் சம்மதம் தான், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். கீழே விழுந்ததை ஸ்டொமக்கில் அடிப்படாமல் பேக் சைடில் விழுந்திருக்காங்க. பாசிட்டிவாக பதில் வர்றதுக்கு முக்கிய காரணம் இதுதான். எஸ் மேலா, அவளை காலேஜ் கூட்டு போறதுனால ப்ராப்ளம் இல்லை தானே? என்னப்பா, அதான் சொல்றேன்ல, தாராளமா கூட்டு போங்க. அவங்களுக்கு டிராவல்ல எல்லாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அவ்வளவுதான். சரி ஸ்மைலா, அவளை நான் கூட்டு போகலாம்ல? தாராளமா கூட்டு போங்க. நீங்க எப்பயாச்சும் என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு. பிரியாவை நீங்க தானே கூட்டு வந்தீங்க, அப்பவே உங்களை பார்த்தேன். ஆனா எங்க பார்த்தேன்னு தான் சடனா ஞாபகம் வரல. ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னே இதே ஹாஸ்பிட்டல் வச்சு உங்களை பார்த்துருக்கேன். நான் உங்களை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கேன். ஓ அப்படியா? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா எனக்கு ஒழுங்கு ஞாபகம் வரல. அசோக் ஹாஸ்பிட்டல் எனக்கு ரிப்போர்ட் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு உங்ககிட்ட தான் மறுபடியும் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். பேபி க்ரோத்லாம் நல்லபடியா இருக்குன்னு நீங்க தான் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு எனக்கு பாசிட்டிவா பதில் சொன்னீங்க. ஓ, அந்த அசோக் ஹாஸ்பிட்டல். பொண்ணு இப்போ எப்படிமா இருக்கா? ஏன் டாக்டர், உங்களுக்கும் பொண்ணுன்னு தெரியுமா? ஓ எஸ், எங்களுக்கு எப்பவோ தெரியும். சஞ்சிக்கு பிறக்க போறது பையனா பொண்ணான்னு கூட எனக்கு தெரியும். கேட்டிருப்பானே. சேச்சா, அவர் கேட்க மாட்டாருன்னு எனக்கும் தெரியும். கேட்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் வேண்டான்னே சொல்லிட்டாரு. எது தனக்கு கிடைக்குதோ அதை ஹாப்பியா ஏத்துப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப ஆசைப்பட்டது பிரியாவை தான். எதிர்பார்ப்பே இல்லாம வாழ்ற மனுஷன் அவரு. உன் பொண்ணு எப்படி இருக்கா இப்போ? இதோ அந்த சிஸ்டர்ஸ் கூட விளையாடிட்டு நிக்கா பாருங்க. அம்மா, நீ உங்க அப்பா மாதிரி உங்க அம்மா மாதிரியா? இசை அவ அப்பா மாதிரி. அப்படியா? எங்களை எப்படி நம்ப சொல்ற? எங்க அம்மாக்கு என்ன சொன்னாலும் கோவமே வராது. யார்கிட்டயும் எங்க அம்மா சொன்னாலும் கோபப்படவே மாட்டாங்க. ஆனா நான் எங்க அப்பா மாதிரி சீக்கிரமா கோபப்பட்டுருவேன். எங்க கோபப்பட பார்க்கலாம்? நீங்க கோபப்பட மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அவ பேசுறது கோபப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆமா, உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? எந்த ஹீரோ? தளபதி தானே பிடிக்கும். நீ கோட் மூவி பார்த்துட்டியா?
நான் சொன்னேன்ல அவெல்லாம் பேசினாலே நமக்கு கோவம் வந்துடும். ஆண்டி கோட்னா தலபதி இல்ல ஆடு. எங்க அம்மாவே எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்க அம்மா சொல்லி தரலையா உங்களுக்கு? குழந்தைகிட்ட தளபதியை பத்தி பேசினது ஏன் தப்புதான். ஆமா, முன்னமே உன் பொண்ணுக்கு மர்லினையும் கவிதாவையும் தெரியுமா? இல்லையா டாக்டர், ஏன் அப்படி கேக்குறீங்க? பிரியாக்கு ஸ்கேன் எடுக்கும்போது 2 பேரும் என் கூட தான் நின்னாங்க. அப்பதான் நீங்க 2 பேரும் பிரியாவே கூட்டு வந்தீங்க. அதான் கேட்டேன், முன்னமே தெரியுமா அப்படின்னு. தெரியாது, ஆனா சீக்கிரமா எல்லாரும் கூடயும் பழகிடுவா. ஆமா, அம்மா மாதிரி இல்ல அப்பா மாதிரி. எந்த ஆம்பளைக்கும் தான் பொண்ணு அம்மா மாதிரின்னு சொன்னா ஏத்துக்கவே முடியாதுல்ல. இல்ல அதுவும் பொம்பளை பிள்ளையா இருந்தா அவ்வளவுதான். நீங்க சஞ்சய் டாக்டரோட ரிலேட்டிவா? இல்ல நான் அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். என்னையா? ஆமா, தமிழ் கிட்ட நான் பேசின மாதிரி ஒரு ஃபீல். ஆனா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க இருந்தா ஞாபகம் வரல. நான் உங்களை பார்த்தது இல்லையே. சோ என்ன நீங்க பாத்துருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இல்லப்பா, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆதித்யா ஸ்கூல்ல உங்க பசங்க யாராவது படிக்காங்களா? ஆமா, என் பையன் 6th படிக்கிறான். இந்த வருஷம் தான் அட்மிஷன் போட்டிருக்கேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்க. ஓ, அங்கதான் ஒர்க் பண்றீங்களா? 6th தான் எப்போ இப்பதான் அட்மிஷன் போட்டதா சொல்லியிருக்கீங்க. மேபி அப்படி வந்திருந்தீங்கன்னா நான் பார்த்துருப்பேனே. ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்ல. ஓ அதுவா, என் மாமியாரும் என் ஹஸ்பண்டும் தான் வந்திருந்தாங்க. அந்த வீக் ஃபுல்லா நான் ரொம்ப பிஸி. அதான் என் மாமியாரும் என் ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. ஆனா அப்பப்ப காலையில டைம் இருந்தா என் பையன் அந்த பக்கமா டிராப் பண்ணிருக்கேன். அப்பதான் பாத்துருப்பீங்க டாக்டர். ஓ அப்படியா, நீங்க எந்த கிளாஸ்க்கு பாடம் எடுக்கிறீங்க? ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லியிருக்கான். எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை. எல்லா பிள்ளைங்களுக்கும் அம்மா எல்லாம் ஸ்கூலுக்கு வராங்க. உங்களுக்கு மட்டும்தான் இன்னும் என் கிளாஸ் டீச்சரை தெரியாது, எங்க சாரை தெரியாது, யாரையும் தெரியாதுன்னு. அவன் பிடிவாதத்துக்காகவாது பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்துறானோ. நீங்க எந்த கிளாஸுக்கு பாடம் எடுக்கிறீங்க? ஒரு சின்ன போஸ்டிங்ல இருக்கேன், அதனால எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. டாக்டர், ஆதித்யா ஸ்கூலோட கரஸ்பாண்டன்டே அவர்தான். நீங்களா? நான் தான். இல்ல இவ்ளோ சிம்பிளா இருக்கீங்க. கரஸ்பாண்டன்ட் ரொம்ப சின்ன ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா என் பையனுக்கு 6th தான் நாங்க அட்மிஷன் போட்டிருக்கோம். என் மாமியார் சொன்னாங்க கரஸ்பாண்டன்ட் ரொம்ப சின்ன பையன், எப்படி ஒரு சின்ன பையன் நடத்துற ஸ்கூலை நம்பி அங்க விடுறது அப்படின்னு. ஆனா என் ஹஸ்பண்ட் இருக்காரே, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி. நான் அந்த ஸ்கூல்ல தான் விடுவேன், எனக்கு அதை பத்தி தெரியான்னு பிடிவாதமா நின்னுட்டாரு. பல வீட்டுல ஆம்பளைங்க சொல்றதுதானே நடக்கும். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்காகவே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க. உங்ககிட்ட படிக்கிற எங்க பிள்ளைங்களாம் ரொம்ப பக்குவமா வளருவாங்க. நைஸ் டு மீட் யூ சார். தேங்க்யூ மேம். ஓகே தமிழ், பிரியா நல்லா தான் இருக்கா. நீங்க பார்க்கணும்னா சஞ்சய் கேபின் போய் பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரி டாக்டர். பாத்தீங்களா, ஸ்மெயில டாக்டரோட பையன் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறானே. நமக்கே தெரியாது பாத்தீங்களா, நான் கூட அவங்கள பார்த்ததே இல்ல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு பாசிட்டிவா ரிப்போர்ட் கொடுத்து என்ன அவ்வளோ தேத்தி விட்டாங்க. அவங்க பையன் உங்க ஸ்கூல்ல படிக்கிறான்னு சொல்லும்போது எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏன் என் பொண்டாட்டிக்கு பெருமையா இருக்காது? பிரியாவை பார்த்துட்டு அப்படியே நம்மளும் கிளம்பிடலாம் தமிழ். சரிங்க. ரொம்ப பயந்துட்டீங்களா? பயந்துட்டேனா குட்டிமா? உயிரே போயிடுச்சு தெரியுமா? மர்லின் வந்து உங்க ஒய்ஃபை ஒரு ஃபேமிலி கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது வேற யாராவதா தான் இருக்கான்னு கடவுள்கிட்ட அவ்வளோ வேண்டிக்கிட்டு இருந்திருக்கேன். உன்னை அப்படி பார்க்கும்போது எப்படி இருந்து தெரியுமா? நானும் ரொம்ப பயந்துட்டேன் சஞ்சய். எனக்கு ஏதாவது ஆனா கூட ஒன்றும் இல்லை. ஆனா குழந்தைய பேத்து நல்லபடியாக உங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறம். பிரியா, இப்படி யோசிக்கிறத நிப்பாட்டு முதல்ல. அப்புறம் என்ன அனாதையை விட்டுட்டு போலான்னா? நான் முதலே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்ன போறத பத்தி எல்லாம் பேசாத. மதியமே எனக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருந்து ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு. பாத்தியா, நான் பயந்துட்டே தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அதே மாதிரி. சஞ்சய், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. ஜனனிமா ரொம்ப பாவம். எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்றாங்க. ஒரு ஆயில் பாட்டில கூட என்ன வைக்க விட மாட்டேங்க அவ. அந்த அளவுக்கு என்னை கேர்ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. என்னை யாராவது கஷ்டப்படுத்தினா நீங்க அவங்கள சும்மா விட மாட்டீங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்க கை தவறி ஆயில் பாட்டில் கீழே விழுந்து எண்ணெய் கொட்டியிருக்கு. இதெல்லாம் ராஜ்யம்மாட்ட சொல்லிடாதுங்க. அப்புறம் ஜனனி மாட்ட நீ வேலைக்கே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. பாட்டில் கீழே விழும்போது தான் ஆயில் கொட்டி இருந்தேன்னா கண்டிப்பா ஜனனிமா கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க வயசுக்கு அவங்களே வலிக்கு கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ நான் எண்ணெய் கொண்டு கீழே ஊத்திட்டு நானே அது மேல காலை தூக்கி வச்சேன்னு சொல்ல வரீங்களா? என் குட்டிமா அப்படி பண்ணுனாலும் பண்ணுவா. அவ அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா காலேஜுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி வச்சிருக்கேன்ல அவள்கிட்ட. ஓ அப்படியா? நானும் எண்ணெய் தூக்கி ஊத்துனேன். எனக்கு வேற வேலை இல்லையா? யாருக்கு தெரியும் குட்டிமா, இப்பெல்லாம் நீ காலேஜ் கள்ளியா மாறிட்டே இருக்க. நானா? ரொம்ப கத்தாத குட்டிமா, அப்புறம் பாப்பா பயந்துரும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன் சவுண்ட கேட்டாலே பயந்து ஓட போறாங்க பாரு. அப்படியா? எஸ் பேபி. ஃப்ராடு. இன்னொரு விஷயமா நடந்து சஞ்சய், அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. நான் கீழே விழுந்து எழும்ப முடியாம உட்காந்துருந்தேனா, அப்பதான் கரெக்டா தமிழக்காவும் விக்கி அண்ணாவும் வந்திருந்தாங்க. ஒன்னில் அவனை அண்ணான்னு சொல்லு, அவங்கள அண்ணின்னு சொல்லு. நான் எனக்கு பிடிச்சப்பல தான் சொல்லுவேன். சரி சொல்லு. கடவுளே அவங்கள அங்க அனுப்பி விட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது எப்படி சஞ்சய் சடனா அதே நேரத்துல அவங்க அங்க வர முடியும்? அப்படின்னா என் குட்டிமாவை காட்க்கு ரொம்ப பிடிக்கும்.
அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக காட் கூட அவனை அங்க அனுப்பி விட்டுருக்கலாம்ல ஹெல்ப் பண்றதுக்கு. அப்போ நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்து சஞ்சய். என்னது? என்ன சஞ்சய் கிட்ட கொண்டு விடுங்க, நான் அழுதுட்டே இருந்தேனா, உடனே விக்கியானா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் இப்ப வந்துருவேன் அப்படின்னாரு. அந்த அக்கா தான் உடனே தூக்குங்க ஹாஸ்பிட்டல் நம்மளே கூட்டு போலான்னு சொன்னாங்க. சரி. அவர் என்ன தூக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுல ஏதாவது தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ஏ லூசு, அவன் உன்னை தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டு இருக்கான். கரெக்ட் தானே. ஆனா சித்தி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஓடி வந்து என் பொண்ணு கீழே இறக்கி விடு அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டாங்க. அந்த பொம்பளை அப்படியே சொல்லுச்சு. ஆமா சஞ்சய், எனக்கே கோவம் வந்துட்டு. ஏன்னா நான் அவ்வளவு வழியில துடிச்சிட்டு இருக்கேன், அவங்களுக்கு நீயா நானான்னு பாக்குற வேலையா அப்போ. விக்கி அண்ணா கூட பயங்கரமா திட்டிட்டாங்க. இதுக்குதான் அந்த பொம்பளை கூட ரொம்ப சேராதேன்னு சொல்றது. அவங்க மேலேயும் தப்பு இல்ல, அவங்க வீட்டு பொண்ணு வேற யாரோ தூக்குனதுல அவங்களுக்கு கோவம் வந்திருக்கான். இப்ப கூட நீ அந்த பொம்பளைக்கு தான் சப்போர்ட் பண்ற பாத்தியா? இல்ல எனக்கு கோவம் வந்துதான், ஆனா அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தேன். சரி குட்டிமா, நீங்க எது பேசணும்னாலும் சிரிச்சுட்டே தான் பேசணும். ஒன்னும் இல்லம்மா, நாளைக்கு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிய மாதிரி வீட்டை சுத்தி கேமரா ஃபிட் பண்ண சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இப்பதானே அங்க வந்திருக்கோம், சோ இது வரைக்கும் தேவைப்படல. இதுவே என் பொண்டாட்டியோட அத்தா அம்மா வீடா இருந்தாலும் இல்ல என் பொண்டாட்டி புருஷன் வீடா இருந்தாலும் என்ன எப்படி அங்க வந்திருக்கேன்னு ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். புது வீடு பாத்தீங்களா குட்டிமா? அதான் என்ன எப்படி தானா வந்தேன்னு எனக்கு தெரியல. அது ஒன்னும் இல்ல குட்டிமா, கேமரா ஃபிட் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். இப்ப எதுக்கு இவ்வளவு பல்ல காட்டுறீங்க? இல்லம்மா, சிரிச்சுட்டே சொல்ல சொன்னேன்ல, அதான் சிரிச்சுட்டே சொல்றேன். நாளையில இருந்து காலேஜுக்கு வர வேண்டியதான் என் செல்லம். அப்புறம் வீட்டுல கொஞ்ச நேரம் தான் இருப்பீங்க, எவ்வளவு வேணாலும் அந்த பொம்பளை கூட நீங்க பேசலாம். நோ 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 ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே? நீ தானடி சிரிச்சுட்டே பேச சொன்ன, அதான் சிரிச்சுட்டே பேசுறேன். கெட்டதை கூட சிரிச்சுட்டே சொல்றவன் தான் நல்லவன், நல்லதையும் சிரிச்சுட்டே சொல்றவன் தான் நல்லவன். ஆனா இனிமே நான் சித்திக்கிட்ட எல்லாம் ரொம்பவா கான்டாக்ட் வச்சுக்க போறதில்ல. ஏண்டிமா, அவங்கதான் உன்னோட பாசமலர் சித்தியாச்சே. அதுதான் உங்களுக்கு பிடிக்கலையே. டாக்டர் தான் சொல்லிட்டாங்கல்ல, உன் புருஷனுக்கு எது தோணுதோ அதை பண்ணு, அவன் எது சொல்றானோ அதை கேளுன்னு. அதுல வச்சு ஜாட கூட பேச தெரிஞ்சிடலாம். என்ன ஜாடா? ஏன் என்ன ஜாடன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு. அது சித்திக்கிட்ட நான் பேசுறது வச்சுதான் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். புரிஞ்சா சரிதான், இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டே நானும் புரிய வைப்பேன். விட்டா நம்ம பெட்ரூம்லயும் கேமரா ஃபிட் பண்ணிடுவீங்க போல இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத. வா மச்சான். பிரியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. இப்போ ஓகே தானே நீ? தேங்க்ஸ் அண்ணா, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இருக்கட்டும்பா, இதுல என்ன இருக்கு? உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தெரியலடா. மேபி நீ மட்டும் அந்த டைம்ல வீட்டுக்கு போகாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? துளசி அம்மா வயசானவங்க, உடனே ஆட்டோ பிடிச்சி கூட்டு வந்துருவாங்க. இருந்தாலும் கரெக்ட் டைம் நீ கூட்டு வந்ததுனால தான் பிரியாக்கு எதுவும் ஆகல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். விட்றா, எவ்வளவு நேரம் தான் இதே பேசிட்டு இருப்ப? உனக்கு அது ஈஸியா இருக்கு. என்ன பிரியா, என்ன சஞ்சய் கிட்ட கொண்டு விட்டுருங்கன்னு அழுத. உன் புருஷன்கிட்ட உன்னை பத்திரமா நாங்க ஒப்படைச்சிட்டோம். ஹாப்பியா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் உங்களை முன்னெல்லாம் பார்த்ததே இல்ல. குட்டி பாப்பா கூட வந்திருந்தால? ஆமா, வெளியே தான் நிக்கா. அவகிட்ட கூட பேச முடியாம போயிடுச்சு. சித்தி கிட்ட கூட எனக்காக பேசினால. ஆமா, வரும்போதே சொல்லி தான் கூட்டிட்டு வந்தோம், பிரியாண்டி வயத்துல குட்டி பாப்பா இருக்கு, அதனால நீ எல்லாரையும் தொல்லை பண்ற மாதிரி அவங்கள தொல்லை பண்ண கூடாதுன்னு. ஏதாவது முக்கியமான விஷயமா பார்க்க வந்தியா? இல்லடா, சில விஷயங்களை பத்தி பேசலான்னு தான் வந்தேன். பெருசா எல்லாம் ஒன்றும் இல்ல, அசோக் ஹாஸ்பிட்டல் விஷயமா பேசுறதுக்கு தான். வீட்டுக்கு வா போலாம். வந்துட்டே அப்புறமா வீட்டுக்கு கிளம்புங்க. சேச்சா இல்லடா, டைம் ஆயிடுச்சு. இனி உன் வீட்டுக்கு வந்து அப்புறம் இசையும் தமிழையும் ஆசிரமத்துக்கு கொண்டு விடுறதுல ரொம்ப லேட் ஆயிரும். இனி ஒரு நாள் டைம் இருக்கும்போது வரோம். சரிடா, நீங்க கிளம்புங்க. இப்போ ஒரு ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கலாம், அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட வேண்டியதான். சரி மச்சான், அப்ப வாரோம். சரிடா. பிரியா, வரமா, உடம்பு பாத்துக்கோ. சரிங்கக்கா. உங்களுக்கு தெரியுமா, நான் தான் எங்க அப்பாவோட குட்டி ஏஞ்சல். எங்க அப்பா நிறைய சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்களே. நைட்ல வந்து அந்த சாக்லேட்லாம் நாங்க ஆட்டை போடுவோமே. அப்ப எங்க நாங்க இருக்கல வீடு, அங்க 2 டாக்ஸ் இருக்கு. எங்க அப்பாயே காம்பவுண்ட் சாடி எங்களை பார்க்க வரணும்னா எங்க டாக்குக்கெல்லாம் பிஸ்கட் தூக்கி போட்டுட்டு வரோம். உங்க அப்பா எதுக்காக உங்களை பார்க்கிறதுக்கு காம்பவுண்ட் சாடி வரணும்? ஏன்னா எங்க அப்பாக்கு தெரியும் அங்க டாக்ஸ்லாம் உண்டுன்னு, அதான் பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வருவாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல உங்க டாக் உண்டுன்னு. அப்ப நீங்க பிஸ்கட் வாங்க மாட்டீங்க, எங்க டாக் கிட்ட நீங்க மாட்டிப்பீங்க. அச்சோ, நீ எப்பவும் இப்படிதான் கலக்கலான்னு பேசிட்டே இருப்பியா? நீங்க சிரிச்சு பேசிட்டே இருந்தா இசை சிரிச்சு பேசிட்டே இருப்பான். இசை, இதுதான் எங்க அப்பா, இதுதான் உங்க அம்மா, அப்படிதானே? இதுதான் எங்க அப்பா அம்மா. மேம், உங்க பொண்ணு கூட பேசினா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு, வேணா வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்லவா. ஆனா எனக்கு என் பொண்ணு தேவைதான்ப்பா.
ஆனா ஒரு வருத்தம் என்னன்னா கோட்னா ஆடுன்னு சொல்லலாம், தளபதி தளபதின்னு சொல்லலாம். தமிழ், நம்ம நாளைக்கு கோட் படம் பார்க்க போலாம்னா? ஏன்? இப்ப ரொம்ப முக்கியம், அவளை கூப்பிட்டுட்டு வர போறீங்களா இல்லையா? இரு போலாம். ஒய் பட்டு போலாமா? சொல்லு இசை. நான் படிக்கல, அதுல எங்க அப்பா ஸ்கூல் தானே அது. எடி வர போறியா இல்லையா? போலாம். சரி, இனிமே நம்ம பாக்கும்போது பேசலாம். டாடா, பை பை. சரி, இந்த விக்கிக்கு என்னதான் ப்ராப்ளம்? இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அட்டன் பண்ணல. வீட்டுக்கு போனது ரீச் ஆயிட்டேமான்னு ஒரு கால், அதுக்கப்புறம் இத்தனை வாட்டி கால் பண்ணதுக்கு அப்புறம் அட்டன் பண்ணல. பிரியாக்கு நடந்த இஷ்யூல நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போறத பத்தி பேசவே இல்லை. அவர் முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம்னு நினைச்சேன். சரி ஓகே, நாளைக்கு சொல்லிக்கலாம். ஒரு நாளையில என்ன ஆக போகுது? என்ன இசை, தூக்கம் வரலையா? என்ன குட்டி பாப்பா பறக்கம் தெரியல, ஒன்னு அவங்க கிட்டே விடட்டுமா? வேண்டாம், பிரியாண்டிக்கு குட்டி பாப்பா பிறந்ததுக்கு பிறவே போலாம். ரொம்ப விவரம் தாண்டி உனக்கு. அப்பாக்கு போன் பண்ணி தாங்க. உங்க அப்பா எங்க உருண்டுட்டு கிடக்காரோ, கால் பண்ணதுக்கு பிறகு அட்டன் பண்ணல. அப்பா அப்பா பிஸியா இருப்பாங்களா இருக்கும், நம்ம தூங்கலாம், நம்ம காலையில பார்க்கலாம். அட்லீஸ்ட் போன்லயாவது சொல்லி சந்தோஷப்படலாம்னு நினைச்சேன். சரி விடு தமிழ். அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? நைட்டு இசைக்கும் தமிழுக்கும் ஃபோன் பண்ணி கூட பேசலாம். என்னமோ நடந்தேன் நைட்டு. சங்கீதா அப்பா மாமா வேற ரூமுக்கு வந்தாரு. என்னமோ குடிக்க கொடுத்தாரு. என்ன நடந்தது? தமிழை பத்தி கூட ஏதோ கேட்டாரே, எதுவுமே ஞாபகத்துக்கு வரல.